இன்னைக்கு திமுக எதிர்ப்பு தானே. திமுக செய்யற அவலங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நேரமும் போராடுறாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி? இப்ப நீங்க சொல்றீங்களே கோபி எத்தனாவது இப்ப அவர் சட்டமன்ற தொகுதி? இப்போ 174 தொகுதியை முடிச்சு 175வது தொகுதி சட்டமன்ற தொகுதி. 174 தொகுதியில ஒரு நாளைக்கு 3 தொகுதி, 1 மணி நேரம் ஒரு தொகுதிக்கு 3 மணி நேரம் உச்சபட்ச ஸ்தாதியில பேசுறாரா இல்லையா? அந்த மக்கள் பிரச்சனைகளை, அந்த பகுதியோட பிரச்சனைகளை பேசுறாரா இல்லையா? இங்க நெற்பயிர் விளையுதா, வாழை விளையுதா, இல்லைன்னா மிளகாய் விளையுதா, இல்ல மல்லிப்பூ விளையுதா, இல்லைன்னா கரும்பு விளைச்சலா, இல்ல இங்க கட்டிட தொழிலாளர்கள் அதிகமா, இங்க நெசவு தொழிலாளர்கள் அதிகமா, மஞ்சளா, மரவள்ளி கிழங்கா, தேயிலை தோட்டத்து பயிர்களா, சிறு குறு தொழிற்சாலைகள் அதிகமா, அவ்வளவு ஆராய்ஞ்சு அந்தந்த பகுதியில் நான் கடந்த 4.5 வருஷத்துல என்ன செய்தேன், இன்றைக்கு திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு உங்களை ஏமாத்தி இருக்காங்க, மறுபடியும் என் ஆட்சி கட்டில உட்கார வச்சிங்கன்னா நான் என்னென்ன செய்வேன் எல்லாத்தையும் ஒவ்வொரு தொகுதியும் தெளிவா சொல்றாருல. அத்திக்கோட அவிநாசில இருந்து தொடங்கி அத்தனை திட்டங்களையும் சொல்றாருல. அப்புறம் இதுதான குடிமராமத்து பணியில இருந்து தொடங்கி எல்லா விஷயத்திலையும் தெளிவா ஒவ்வொரு இடத்துலயும் புரிஞ்சு வச்சிருக்காருல்ல, ஒவ்வொரு தொகுதி பிரச்சனையும். அதுதான் ஒரு ஆளுமைக்கு அழகு, அவ்வளவுதான். இது போல இந்த செங்கோட்டையன் பிரச்சனை இதுல ஒரு கணக்கே கிடையாது. வெறும் ஊடகங்கள் பெருசாகிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அது ஒரு இதுலயே வராது, அது கணக்கிலே வராது.